தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள சிக்கல். கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு. 16,000 பேர் கைது, போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. இலங்கை மக்களுக்கு புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம். பேருந்து நிலையத்தில் இளைஞன் செய்த விபரீத செயல். 2 வாரத்திற்குள் லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை. நாடளாவிய ரீதியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று முன்னெடுப்பு. மக்களை ஏமாற்றி பல மில்லியன் ரூபாய் பண மோசடி செய்த 2 கைது. தொடர்பான விரிவான செய்திகள். 2020ஆம் ஆண்டில் விதிக்கப்பட்ட வாகன இறக்குமதி தடையை முற்றிலுமாக நீக்குவது குறித்த அரசாங்கத்தின் தீர்மானத்தை தொடர்ந்து 2 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் வாகன இறக்குமதியாளர்கள் பல இடர்பாடுகளுக்கு முகங்கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் இலங்கை வங்கிகளால் வழங்கப்படும் கடன் கடிதங்களை ஜப்பானின் முன்னணி வங்கிகள் மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2020ஆம் ஆண்டு வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட போது அரசாங்கம் எடுத்த முறையற்ற முடிவின் காரணமாக முன்னணி ஜப்பானிய வங்கிகள் இப்போது இலங்கையின் கடன் கடிதங்களை மதிப்பிடுகின்றன. இது வாகன இறக்குமதியாளர்களுக்கு பெரும் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி செயலாளர் PB ஜெயசுந்தர தலைமையிலான நிதி அமைச்சகம் ஏற்கனவே கடன் பத்திரங்களை வழங்கிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய எடுத்த தவறான முடிவுகளின் காரணமாகவே தற்போது இவ்வாறான பிரச்சினைகள் எழுந்துள்ளன. எனவே இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் இந்திக சம்பத் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டிற்கு பதிலாக வாகனத்தின் உற்பத்தி திகதி தொடர்பான தொழில்நுட்ப சிக்கலையும் சரி செய்யுமாறு அரசாங்கத்திடம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த உற்பத்தி திகதி தொடர்பான விதிமுறை 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட பழைய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சிக்கலான ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகளால் வாகனங்களின் விலைகளும் அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் உற்பத்தி திகதி தொடர்பான விதிமுறை இந்த கால வரையறையை 5 ஆண்டுகளாக அதிகரிக்குமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் இதனால் குறைந்த தேவை மற்றும் குறைந்த விலையில் அதிக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்னணு கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செயல்படுத்த தேவையான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவு தற்போது நீக்கப்பட்டுள்ளதால் அந்த முறையை செயல்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என்று நீதி பிரதி அமைச்சர் சுனில் வெட்டக்கல தெரிவித்துள்ளார். அதன்படி கடவுச்சீட்டு வழங்கும் பணியை சுமார் 8 மாதங்களில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கடவுச்சீட்டு வழங்குவது வழக்கமான நடைமுறையின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிலையில் 1 மில்லியன் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை நாட்டிற்கு இறக்குமதி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுனில் வெட்டக்கல தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் கடந்த 1 மாத காலப்பகுதியினுள் போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சுமார் 16,000 பேர் கைதாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 12ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் குற்றங்கள், போதைப்பொருள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பான விசேட நடவடிக்கைகளின் போது அவர்கள் கைதாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கையின் கீழ் குற்றங்களுடன் நேரடி தொடர்புடைய 922 பேரும், பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 14,000 பேரும் கைதானதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் குறித்த காலப்பகுதியில் 197 சட்டவிரோத துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த காலப்பகுதியில் மது போதையில் வாகனம் செலுத்திய 11,054 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார்.
சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு விரைவாக தீர்வு காண அன்னூர் அரசு புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. சுற்றாடல் பாதுகாப்பிற்காக மக்களின் பங்களிப்பை பெறும் நோக்கில் இந்த இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த செயல்முறை நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 0766412029 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை குறும் செய்தியாக அனுப்பலாம். சுற்றுச்சூழல் அமைச்சகம் அந்த பிரச்சினைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பி விரைவான மற்றும் நிலையான தீர்வுகளை கண்டறிவதற்கான தொடர் செயல்முறை மூலம் விசாரணை செய்யும். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த வாட்ஸ்அப் எண்ணில் பிரச்சினைகளை சமர்ப்பிக்கலாம். இதேவேளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி இளையோரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெளிநாடு செல்வதற்கு வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் வங்கிக் கணக்கில் இருப்பில் இருக்க வேண்டும் என கூறி வங்கிக் கணக்கு இலக்கங்களை பெற்று அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடியாக கும்பல் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகி வருகிறது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கதிர்காமம் பொது பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள கழிப்பறைக்கு அருகில் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த நபர் நேற்று இரவு பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள தண்ணீர் தொட்டியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உயிரிழந்தவர் கதிர்காமம் பகுதிக்கு வெளியே இருந்து வந்தவர் என்று பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். அவர் பல நாட்களாக கதிர்காமம் நகரத்தில் சுற்றித் திரிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மாதத்தின் முதல் 13 நாட்களில் மாத்திரம் 1,15,043 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் கடந்த 13ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 3,67,804 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த மாதத்தில் இந்தியா, ரஷ்யா, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் சீனாவிலிருந்து அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இன்று நாடு முழுவதும் பல பகுதிகளில் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அனுராதபுரம் மாவட்டத்தில் கிராமப்புற வசதிகள் அபிவிருத்தி செய்வதற்கான ஆரம்ப வேலை திட்டம் கவரக்குளம் பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பதுளை மாவட்ட ஆரம்ப வேலை திட்டம் பதுளை பிரதான பேருந்து நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதில் பதுளை மாநகர சபை உட்பட அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் கலந்து கொண்டன. இதேவேளை பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சுத்தம் செய்வதற்காகவும் கிளீன் பேரா என்ற வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களை ஏமாற்றி மோசடியான முறையில் சுமார் 3 மில்லியன் ரூபாய் பண மோசடி செய்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக வலைதளம் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட 28 வயதான சேனதீர கே துலான் மகேசித மற்றும் அவருக்கு உதவிய 23 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் கட்பட்டி மற்றும் நுரைச்சோலை பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். லிட்டில் கார்ட்ஸ் என்ற போலி கணக்கின் மூலம் இந்த பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலி கணக்கின் மூலம் நன்கொடைகளை வசூலிப்பதன் மூலம் சந்தேக நபர்கள் பொதுமக்களை ஏமாற்றியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளின் விளைவாக நேற்று 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.